வேதாயுகத்தில் பெருமான் ராமாவதாரம் எடுத்த போது நீ வேத பொருளோடு நிம்மதியாக வாழ அருள் செய். இன்று வந்த நீ என்னை யார் என்று கேட்கும் அளவே திரேதாயுகத்தில் பெருமான் ராமாவதாரம் ஆரம்பத்தில் கடன் என்றுதான் வந்தேன். வாழ்த்து விட்டேன், வருகிறேன். லட்சுமி, மறுபடியும் திருமணமும் முடிந்து விட்டது. ஏற்பட்ட சம்பவத்தை பயன்படுத்திக் கொண்டு உன்னை மனைவி, அத்துடன் இவரையே யுகத்தில் பத்மாவதி, இவள்தான் ஸ்ரீதேவி, பொன்னோடு பொருளோடு நிம்மதியாக வாழ அருள் செய்யும் திருமகள், உன் அன்பு சகோதரி. பத்மாவதி, திரேதாயுகத்தில் பெருமான் ராமாவதாரம் எடுத்த போது நீ வேதவதியாக பிறந்து சீதையாக அவதரித்த என்னை காப்பாற்ற பெரும் தியாகம் செய்தாய். அத்துடன் இவரையே மணந்து கொள்ள வேண்டும் என்று தவம் கிடந்தாய். அந்த ராமாவதாரத்தில் இவர் ஏகபத்தினி விரதனாகவே வாழ்ந்து விட்டபடியால் இந்த கலியுகத்தில் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அப்போது வாக்கு கொடுத்திருந்தார். அதன்படி நீ இவருக்கு மனைவியாக வர வேண்டும் என்றுதான் பிருகுமுனிவரால் ஏற்பட்ட சம்பவத்தை பயன்படுத்திக் கொண்டு நீ வாழ நான் இவரை விட்டு விலகிச் சென்றேன். என் எண்ணப்படியே உங்கள் இருவர் மனமும் ஒன்றுபட்டது. திருமணமும் முடிந்து விட்டது. இந்த சுபநாளில் உங்கள் இருவரையும் நானும் மனமாற வாழ்த்து விட்டு போகலாம் என்றுதான் வந்தேன். வாழ்த்து விட்டேன், வருகிறேன். லட்சுமி, மறுபடியும் எங்கே போகிறாய்? தேவி, என்னை வாழ வைத்த நீங்கள் வாழ வேண்டாமா? பெண்ணாக பிறந்த ஒருத்தி கொடுக்க முடியாத ஸ்தானத்தை எனக்கு கொடுத்து விட்டு நீங்கள் போகவா? கூடாது தேவி, அது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. தேவி, இறைவனின் நெஞ்சத்தில் நீங்களே குடியிருங்கள். ஆனால் என்னுடைய சொல்லுக்கு உங்கள் நெஞ்சத்தில் இடமளித்து இங்கேயே இருங்கள். எல்லோரும் சேர்ந்தே வாழலாம். பத்மாவதி, மனிதனாக பிறந்தாலும் தேவனாக வாழ்ந்தாலும் கடவுளாக இருந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கைதான் நல்வாழ்க்கை. அதுதான் சிறந்த இல்வாழ்க்கை. அதனால் இந்த கலியுகம் முடியும் வரை இவருக்கு மனைவியாக இருந்து தாம்பத்திய வாழ்க்கை நடத்தும் தகுதியை நான் உனக்கு கொடுக்கிறேன். உடனிருந்து பணிவிடை செய். லட்சுமி, மீண்டும் என்னை விட்டு போகிறேன் என்று சொல்கிறாயே, உன்னை பிரிந்து பட்ட வேதனை போதாதா? நான் அருளோடு வாழ வேண்டாமா? இனியும் இருண்ட சூழ்நிலையில் தான் இருக்க வேண்டுமா? இல்லை சுவாமி, இனி அந்த நிலை உங்களுக்கு வரவே வராது. இந்த லட்சுமி எங்கிருந்தாலும் என் முழு பார்வையும் உங்கள் பக்கமே இருக்கும். கவலை வேண்டாம். சுவாமி, நீங்களும் பத்மாவதியும் உங்களுடைய வாசஸ்தலத்தை எங்கே அமைக்கலாம் என்று முடிவு கட்டி இருக்கிறீர்கள்? லட்சுமி, ஆதிசேஷனும் வாயுதேவனும் ஒரு முறை பலப்பரீட்சை செய்து கொண்டார்களே, உனக்கு நினைவு இருக்கிறதா? ஏனில்லை. மேருமலையில் ஒரு பகுதியை ஆதிசேஷன் இறுக்கி பிடித்த போது வாயுதேவன் பலத்த காற்றை உண்டாக்கி அந்த மலையை தூள் தூளாக சிதறடித்தது எனக்கு இன்னும் நன்றாக நினைவிருக்கிறது. அப்படி அந்த மலை சிதறி விழுந்த போது 7 துண்டுகள் இங்கே விழுந்தது உனக்கு தெரியுமல்லவா? ஆஹா, அவைகள் தானே இப்போது 7 மலைகளாக காட்சியளிக்கின்றன. அந்த 7வது மலையின் உச்சியில் நான் நின்று பத்மாவதியுடன் இந்த கலியுகம் முடியும் வரை வரும் பக்தர்களின் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கலாம் என்றிருக்கிறேன். அப்படி என்றால் இந்த 7 மலைக்கு கீழே நானும் வாசஸ்தலத்தை அமைத்துக் கொண்டு என் அனுகிரகம் முழுமையும் உங்களுக்கே தந்து வரும் பக்தர்கள் மூலியமாக பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்கச் செய்து நீங்கள் குடியிருக்க போகும் ஸ்தலத்தை லட்சுமி கடாட்சம் நிறைந்ததாக செய்து விடுகிறேன். தேவி, எனக்காக 7 மலைக்கு கீழே உன் வாசஸ்தலத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு கட்டிவிட்டாய். திருவாகிய நீ சார்ந்திருக்க நினைத்ததால் அந்த இடம் திருச்சார்ந்த இடமாகிறது. நீ அங்கு குடிகொண்ட பின் அந்த ஊர் திருச்சானூர் என்ற பெயரோடு புகழ்பெற்று விளங்கட்டும். பெருமானே, லட்சுமி சமேதரர் பத்மாவதியுடன் காட்சி அளிக்கும் பரமாத்மா மலையின் உச்சியில் நின்று மாநிலத்தோர் வேண்டும் வரத்தையெல்லாம் கொடுக்க போகும் மாதவா, நீ எங்கிருந்தாலும் அங்கு வந்து உன் திருவடிக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை இந்த அடியாருக்கு கொடுத்து விடப்பா. தாயே, அன்னையாக இருந்து என்னை வளர்த்த தாங்களா என் திருவடிக்கு தொண்டு செய்வது? நான் வெண்ணை அளந்திருக்கலாம், மண்ணை அளந்திருக்கலாம். ஆனால் உங்கள் கையால் வெண்ணெய், தயிர், பாலை ஊட்டித்தானே என்னை வளர்த்தீர்கள். அதனால் இன்று மட்டுமல்ல, என்றுமே எனக்கு அன்னை நீங்கள் தான். எப்போதுமே உங்கள் கண் பார்வையில் இருக்க அடியேன் ஆசைப்படுகிறேன். நான் மடப்பள்ளி நாச்சியார் என்ற பெயரோடு என்றென்றும் புகழ்பெற்று நீங்கள் என் அருகிலேயே இருக்க வேண்டும். ஆஹா, என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நான் பெற்ற பாக்கியம் இவ்வுலகில் யாரும் பெறப்போவதில்லை. இந்த பரந்த உலகத்தில் எத்தனை பதிகள் இருந்தாலும் நீ இருக்கும் இந்த பதியே திருப்பதி என்று பெயர் பெற்று வழங்கட்டும். வணக்கம் சுவாமி. குபேரா, நீ பொற்காசுகளை அள்ளி அள்ளி கொடுத்ததா ஸ்ரீனிவாச பெருமான் பத்மாவதி தேவியின் திருமணம் அற்புதமாக நடந்துவிட்டது. சுவாமி, கலியுகத்திலே வடவேங்கடத்தில் பெருமான் 7வது மலைக்கு மேல் வாசம் செய்ய போவதாகவும்
அந்த மலைக்கு கீழ் மகாலட்சுமி அலமேலு மங்கையாக வீற்றிருக்க போவதாகவும் முடிவு கட்டிவிட்டார்களே, இனிமேல் திருமாலவனும் திருமகளும் வைகுண்டத்திற்கு திரும்பவே மாட்டார்களோ? இல்லை குபேரா, கலியுகம் முடியும் வரையில் நம் பெருமாள் ஏழுமலையார் என்ற பெயரிலே எல்லோருக்கும் அருள் செய்ய போகிறார். பற்பல அற்புதங்களை செய்து காட்டுவார். பார்ப்பவர் வியக்கும் வண்ணம் அவரது விளையாட்டுகள் இனித்தான் நடக்கப் போகிறது. ஓம் நமோ நாராயண. பரமாத்மா, பிருகு முனிவன் வந்திருக்கிறேன், எழுந்திரு. பார்க்கடலிலும் நித்திரை, வைகுண்டத்திலும் நித்திரைதானா? இப்படி சதா உறங்கிக் கொண்டே இருந்தால் உன்னை தேடி வருபவருக்கு நீ ஆறுதல் கூறுவதுதான் எப்போது? பெருமானே, நாடி வந்தவனை வா வந்து வரவேற்காமல் உறங்கிக் கொண்டிருப்பது உன்னை போன்றவருக்கு அழகா? உண்மையிலேயே உனக்கு உறக்கம்தானா? பரந்தாமா, உன் அருமை பெருமைகளை உணராமல் நான் தான் ஆத்திரத்தில் அவசரப்பட்டு விட்டேன். ஆணவத்தோடு நீ இருக்கிறாய் என்று நினைத்து நான் தான் ஆணவப்பட்டு விட்டேன். என் அகந்தை கண் அழிந்தது, ஆணவ கண்ணும் இன்றோடு மறைந்தது. என் பிழை மறந்து என்னை மன்னித்து விடு. ஐயனே, நீங்கள் பிழையொன்றும் செய்துவிடவும் இல்லை, உங்களை மன்னிக்கும் அளவிற்கு நான் அத்தனை பெரியவனும் இல்லை. நடந்ததை மறந்து விடுங்கள். கோபாலா, உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்னை போன்ற முனிவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்துவிட்டு அதன் காரணமாக உன்னை விட நாங்கள் பெரியவர்கள் ஆகிவிடுவோமோ என்று பயந்து சமயத்தில் எங்களுக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டு தவத்தின் பலனையெல்லாம் நீயே தட்டி பறித்துக் கொள்கிறாயா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. 14 உலகங்களிலும் உங்களைப் போன்ற தவயோகிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் யாவரும். சுவாமி, மா தவம் செய்த உங்களுக்கு இந்த மாதவன் என்றும் அடிமைதான். நான் கண்ட சான்றோர்களில் சாந்தமூர்த்தியாகவும் நாங்கள் செய்யும் யாகங்களுக்கு தலைமை பொறுப்பை வகிக்கும் தகுதியும் உனக்குத்தான் உண்டு என்பதை நான் பூரணமாக புரிந்து கொண்டேன். பரமாத்மா, இந்த அகிலத்திற்கும் அண்ட சராசரங்களுக்கும் ஆதி முதல்வன் நீ ஒருவனே என்று நான் முடிவு கட்டிவிட்டேன். வாழ்க நீ. நான் வருகிறேன்.